ஹலோ காய்ஸ், என்னோடய டெய்லி ரொட்டீன் லைஃப் என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் நினைப்பீங்க, ப்ரோ நீலாம் யூடியூப் வச்சுருக்க, பெரிய காசு வரும் போகும் அப்படின்லாம். அப்படிலாம் கிடையாதுங்க. நான் இதை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பார்ட் டைமாக தான் யூடியூப்பை நான் போட்டுட்ருக்கேன் வீடியோஸ்லாம். கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு டெய்லி ரொட்டீன் லைஃப் என்னங்கிறத சொல்கிறேன். வாங்க நியூஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காலையில் ஒரு 3:30-4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க. விடிய காலம்புற 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு யூடியூப்பில் ஆல்ரெடி நான் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருப்பேன். அதை கிட்டத்தட்ட ஒரு வீடியோ நான் எடிட் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 2.5-3 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுவோன்னு நினைக்கிறேன். இப்போ தான் 2 வீடியோ, முன்னாடிலாம் 3-4 வீடியோ போட்டுட்ருக்கேன். அதை எடிட் பண்ணுறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். அதை எடிட் பண்ணி நான் மொபைலில் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி கேப்கட்டில் எடிட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆகிடும். 6 ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பல் விளக்குவேன். பல் விளக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு மற்ற எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 மணி ஆகும். மற்றது நான் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், டவர்லாம் இருக்காது. அதெல்லாம் டவர் எடுத்து கொஞ்சம் 8 மணி ஆகும். 8 மணி ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் சமைக்கணும். நமக்கெல்லாம் டைமே இருக்காது. உடனே என்ன செய்வேன், கொஞ்சம் அரிசி இருக்கும், அரிசியை போட்டு கடையில் ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவேன். தயிர் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே சமைச்சிடுவேன். அப்படியே டெய்லியும் அதான் தயிர் தான் நம்ம சாப்பிடுவோம். காலையிலையும் மதியமும் தயிர் தான். தயிர் தேவைப்பட்டால் டைம் இருந்தால் ஓகேவா, ஏன்னா 9 மணிக்கு நம்ம வேலைக்கு போயாகும். டைம் இருந்தால் உருளைக்கிழங்கு வறுக்குவோம், இல்லை அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் ஒரு 5 ரூபா பூண்டு ஊறுகாய் பாக்கெட்டை வாங்கி நம்ம சாப்பிட்ருவோம். அது அப்படியே டெய்லியும் நம்ம சாப்பிடுவோம். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன டெய்லியும் தயிர் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நமக்கு டைம் இருக்காது அதை எடிட் பண்ணுறதுக்கு. நம்ம வேலைக்கு போயிடுவோம். வேலைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9-9:30 போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங் 6 o'clock ஆகும். தேவைப்படுற டைமில் நம்ம ஒரு சில யூடியூப் வீடியோஸ்லாம் அந்த டைமிங்கில் மதியம் சாப்பிட்ற டைமிங்கில் கொஞ்சம் எடிட் பண்ணுவேன். எடிட் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் மேக் பண்ணுவேன். நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லா பண்ண முடியும். நம்மக்கிட்ட ஓப்போ மொபைல் தான் இருக்குது. அதனால் அதில் என்ன குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண முடியுது. சரி, மொபைல் வாங்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இஎம்ஐ கூட. பட் ஆனால் அது ஹை ரேஞ்சில் கொடுக்கறதுனால சரி ஓகே போக கொஞ்சம் பிக்கப் ஆன அப்புறம் மேபி ஏதாவது கொஞ்சம் மணி வந்தது அப்படின்னா நம்ம அதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன். அதே போல் ஈவினிங் வந்துடுவேன். ஈவினிங் ஆல்ரெடி நான் மார்னிங்லாம் ஷிஃப்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் யூடியூப். அதை நான் ஷெடியூல் போட்டு அப்லோட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் நான் கொஞ்சம் பைக் டாக்ஸி, ரேப்பிடோ அந்த மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரு 10-10:30 வரைக்கும் நான் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். ஒரு 11 o'clock வரும். அப்புறம் மறுபடியும் படுத்துடுவேன். ஓகேவா, ஆனால் ஒரு சில டைமில் 12-1 வரைக்கும் கூட போகும். ஓகே, அப்போது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் தான் தூங்குவேன். இப்போ தூங்கும்பொழுது எனக்கு அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படியே ஒரு அன்கான்ஷியஸ் மைண்ட்லேயே இருப்பேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெய்லி ரொட்டீன்ஸ் நம்ம யூடியூப்பில் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டால் தான் நமக்கு அந்த ஒரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்காரிதம் புரியும். ஒரு சில டைம் நான் எப்படி பஸ்ஸில் போகும்போது எல்லா இடத்துலையுமே எடிட் பண்ணிட்டே இருப்பேன், டைமே இருக்காது. நான் சினிமா கூட போகிறது கிடையாது, எங்கேயுமே போக மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு சில டைம் 8:30 ஆகும். ஏர்லி மார்னிங் ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். திடீர்னு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே கடுகை போட்டு பச்சை மிளகா போட்டு அப்படியே உப்புமா கிண்டி சாப்பிட்டு அப்படியே உப்புமா கூட எடுத்துகிட்டு போடுவேன். ஒரு சில டைம் தோசை எடுத்துகிட்டு போவேன். ஒரு சில நேரம் சாப்பிடா கூட இருப்பேன். ஒரு டீயை மட்டும் குடிச்சு அப்படியே விட்டுருவேன். இதான் என்னுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் லைஃப். நீங்கள் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ப்ரோ யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கிறப்போ அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நண்பர்கள் கேட்டுருக்கீங்க. இதான் என்னுடைய இது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளில் நான் எவ்வளவோ சரி ஓகே நம்ம அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம ப்ரொஃபஷ்னலாக இதையே பண்ணலாம், வ்ளாக்ஸு யூடியூப் மாதிரியே யோசித்து பார்த்தேன். ஓரளவு ஒரு 10K ஃபாலோவர்ஸு அந்த மாதிரிக்கு அப்புறம் தாண்டின அப்புறம் அதை நம்ம விட்டுட்டு ஒர்க்கை விட்டுட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஏதாவது நம்ம கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ஒவ்வொரு நேரத்தையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். போன காலம் கண்டிப்பாக திருப்பி வராது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு ஆல்ரெடி கிட்டத்தட்ட 24 வயசு முடிய போகுது. அப்போ நான் எதுவுமே அச்சீவ் பண்ணலை. அப்படிங்கும்போது ஒவ்வொரு டைமும் நான் இப்போ ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது டைம் நிறைய இருந்திருக்கும், அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், என் வீடியோ லைஃப் ஹிஸ்ட்ரியே சொல்லியிருக்கேன். நீங்களாம் அந்த மாதிரி இருந்துடாதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணணும், கோல் அச்சீவ் பண்ணால் அப்பயே அச்சீவ் பண்ணிங்க. ஒரு 20-22 வயசுல நீங்கள் அச்சீவ் பண்ணால் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா ப்ரெஷர், உங்கள் வீட்டோட ப்ரெஷர் உங்கள் மேலே வந்துடும். அப்போ உங்களால் இந்த கோல் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன்னா ஏர்லி மார்னிங் 3-4 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், நைட்டு படுக்க 11-12 ஆகுது, சில நேரம் 1 ஆகுது. நான் மறுபடியும் முடிக்கணும். ஒரு சில டைமில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. ஓகேயா, அப்பயும் கண்டிப்பாக விடாமல் வீடியோஸ் எப்படியாவது போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாலாம் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட பேச மாட்டேன், யார்ட்டையுமே அதிகமாக பேச மாட்டேன்.
நிறைய பேர் யோசிப்பாங்க, என்னமோ பண்ணுறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் யார்ட்டுமே இருந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எங்கள் அம்மா அப்பா கூட இன்னும் தெரியாது, நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. ப்ரோ என்ன ப்ரோ வீடியோலாம் எப்படி போஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய லைட்டிங் செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் வைக்கணும் நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய கமெண்டில் கூட பார்த்தேன். வைக்கணும் தான், ஓரளவு கொஞ்சம் வீட்டு நிலைமையும் கொஞ்சம் சரியில்லை. அதனால தான் போக போக எல்லாமே நிலைமை மாறும். எல்லாருமே இந்த லைஃப்பில் தான் மிடில் கிளாஸில் இருப்பீங்க. நான் மிடில் கிளாஸில் கூட கொஞ்சம் கீழே தான். நம்பிக்கை இருக்குது, முயற்சி இருக்குது, எப்படியும் கண்டிப்பாக மேலே வரும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. இதான் என்னுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் லைஃபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.